ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணின பிரியாணி, ஆனால் பரவாயில்ல, பெஸ்ட்டாக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பண்ணுற பிரியாணியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல தேவையான திங்ஸ் எல்லாம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய், அதில் கொஞ்சம் நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய வறுத்ததும் வெங்காயத்தை போட்டுறணும். வெங்காயத்தை போட்டு ரொம்ப சிவக்க வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் நல்லா சிவத்தை வறுத்ததும் தக்காளி போடணும். ஆனால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் நினைக்கல இப்படி பிரியாணி வரணும்னு சொல்லிட்டு தான் முதல் முறையாக செய்த பிரியாணி. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தக்காளி போட்டாச்சு. தக்காளி அப்புறம் கொஞ்சம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வேணாம், தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எங்கள் சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு வரும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எனக்கு அரிசி அளவெல்லாம் தெரியலைங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து, பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு, அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, ஒரு 3 கிளாஸ் தண்ணி, 3.5 கிளாஸ் தண்ணி கிட்ட ஊற்றினேன் போட்டேன். ஆனால் சிக்கன் 1/2 கிலோ தான். அரிசி எவ்வளோன்னு தெரியல. ஆனால் 2 கிளாஸ் எடுத்தேன். ஒரு பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னா எனக்கு எதுவும் தெரிஞ்சது மாதிரி செய்தானே நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் அதை சமைச்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. பிரியாணி பிரிஞ்சி இலை, அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் சிக்கனை நம்ம போட்டுறணும். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, இதுக்கு பிரியாணி மசாலா எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்குதான் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டு, அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுறணும் தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் அந்த சிக்கன் நல்லா வேகும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா சிக்கனில் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் விடணும். தயிர் விட்டுட்டு அப்புறம் இதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி விட்டுறணும். ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுட்டு சாறு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்குதுங்களோ அதே கப்புக்கு ஏற்ற மாதிரி, 1 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சாச்சு. நல்லா கொதி வந்ததும் இன்னும் வாட்டி உப்பு போட்டு, உப்பு இருக்கான்னு பாருங்கள். பிரியாணிக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக தான் போடணும். ஆனால் பார்த்து போடுங்க. கூடுனா ஒன்றும் பண்ண முடியாது, குறைஞ்சா கூட சமாளிச்சுக்கலாம். அப்புறம் அரிசியை ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதை அரிசியை போட்டு தண்ணி மூழ்கிற அளவு அரிசி தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எங்கே தான் நல்லா வெந்து வரும். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஆனால் அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். ஓகே, அரிசி வந்துச்சு. பிரியாணி நான் உங்களுக்கு எடுத்து பார்த்துட்டு கிளறி வச்சுட்டு அதான் இப்படி இருக்குது. ஆனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக செய்தது பெஸ்ட்டாக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.